வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்த மாதம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே 4 நாட்கள் போர் நடந்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனிருக்கு ஃபீல்ட் மார்ஷலாக பதவி உயர்வு கிடைத்துள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்தியாவுடனான மோதலில் முன்மாதிரியான பங்கிற்காக முனீர் பதவி உயர்வு பெற்றதாக அரசு நடத்தும் தொலைக்காட்சி சேனல் PTV செய்தி வெளியிட்டுள்ளது. ஃபீல்ட் மார்ஷல் என்பது பாகிஸ்தான் ராணுவத்தின் உச்சபட்ச பதவியாக கருதப்படுகிறது. முன்னாள் ராணுவ ஆட்சியாளர் மார்ஷல் ஆயூப் கானுக்கு பின்னர் ஃபீல்ட் மார்ஷல் பதவி உயர்வு ஆசிப் முனீருக்கு பாகிஸ்தான் கொடுத்துள்ளது. ஜெனரல் ஆயூப் கான் 1958ஆம் ஆண்டு ராணுவ சட்டத்தின் நிர்வாகியாக நியமிக்கப்பட்டார். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதட்டம் நிலவி வரும் சூழலில் பாகிஸ்தான் தரப்பில் போரின் முக்கிய முகமாக விளங்கிய அசீம் முனீருக்கு திடீர் பதவி உயர்வு கொடுக்க என்ன காரணம்? இதன் பின்னணி என்ன? இந்தியாவுடனான போரில் வெற்றி என்று காட்டுவது முக்கிய காரணம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் பதற்றம் கடந்த வாரம் உச்சத்தில் இருந்தது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால் கலங்கி போன பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்தியது. அதற்கு இந்தியா வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுத்தது. பாகிஸ்தானின் முக்கிய விமான தளங்கள் இந்தியா நடத்திய தாக்குதலில் சேதமடைந்தன. இந்திய பதிலடி நடவடிக்கையால் தடுமாறிய பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு இறங்கி வந்தது. இதையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையில் வெற்றி பெற்றதாக சுய தம்பட்டத்தை அடித்து வரும் பாகிஸ்தான் உலக அரங்கிலும் அப்படியான ஒரு தோற்றத்தை காட்ட முயற்சித்து வருகிறது. இத்தகைய சூழலில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனீரை பாகிஸ்தானின் மிக உயர்ந்த ராணுவ பதவியான மார்ஷலாக பதவி உயர்வு அளித்துள்ளது. இதன் மூலம் போரை ஜெயித்து கொடுத்த தளபதிக்கு பதவி உயர்வு என்று பயாஸ்கோப் காட்டுகிறது பாகிஸ்தான். ராணுவ ஜெனரல் ஆவதற்கு முன்னர் முனீர் பாகிஸ்தானின் உளவுத்துறை இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ் ISIக்கு தலைமை தாங்கினார். 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் புல்வாமா தாக்குதலில் 40 CRPF துருப்புக்கள் கொல்லப்பட்ட பின்னர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரித்தன. அந்த தாக்குதலின் பின்னணியில் முனீர் தலைவராக இருந்த பாகிஸ்தானின் உளவுத்துறை இன்டர் சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ் ISI இருந்தது என்று நம்பப்படுகிறது. 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பாகிஸ்தான் ராணுவ தளபதியாக இருந்த ஜெனரல் கமர் ஜாவேத் பஜ்வா ஓய்வு பெற அவருக்கு பதிலாக ஜெனரல் அசீம் முனீர் ராணுவ தளபதியாக பொறுப்பேற்றார். அசீம் முனீர் பாகிஸ்தானில் 11வது ராணுவ தளபதியாக பணியாற்றி வருகிறார். நவம்பர் 2024 ராணுவ தளபதியாக அவரது பதவிக்காலம் 3 to 5 ஆண்டுகளாக நீடிக்கப்பட்டது. சமீபத்தில் பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அசீம் முனீர் தலைமையிலான ராணுவத்திற்கு அதிக அதிகாரங்களை வழங்கியது. முனீரின் பதவி உயர்வுக்கு மற்றொரு காரணமும் கூறப்படுகிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசை விட ராணுவம் அதிக அதிகார பலத்தை சில நேரங்களில் காட்டுவது வழமை. இத்தகைய சூழலில் பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு ஃபீல்ட் மார்ஷல் பொறுப்பு கொடுத்திருப்பது அயூப் கான் காலத்தில் ஏற்பட்ட சர்வாதிகார ஆட்சியை நினைவுபடுத்தும் விதத்தில் உள்ளது. பாகிஸ்தானில் அரசியல் குழப்பங்கள் தொடர்ச்சியாக ஏற்பட்டதை அடுத்து 1956ஆம் ஆண்டு புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. ஆனாலும் அரசியல் குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியவில்லை. இதனால் 1956 ஆண்டு அரசியல் அமைப்பு கலைக்கப்பட்டது. ராணுவ சட்டம் அறிவிக்கப்பட்டது. ஜெனரல் அயூப் கான் ராணுவ சட்டத்தின் நிர்வாகியாக 1958ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டார். தனக்கு விசுவாசியாக ஆயூப் இருப்பார் என்று ஜனாதிபதி மிர்சா கருதினார். ஆனால் அயூப் கான் ஜனாதிபதி பொறுப்பை கைப்பற்றி ராணுவ ஆட்சியாளராக மாறினார். தனது அதிகாரத்தை வலுவாக்க 1959ஆம் ஆண்டு ஃபீல்ட் மார்ஷல் பொறுப்புக்கு தன்னை உயர்த்தி கொண்டார். அதன் பின்னர் தற்போதுதான் ராணுவ தளபதிக்கு ஃபீல்ட் மார்ஷல் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருப்பது முன்பு நடந்த சர்வாதிகார போக்கை நினைவுபடுத்தும் விதமாக அமைந்துள்ளது. ஒருவேளை முனீரும் பாகிஸ்தானில் ஆட்சியினை கைப்பற்றி ராணுவ ஆட்சியை கொண்டு வருவாரோ என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. முனீரின் பதவி உயர்வுக்கு மற்றொரு சாத்தியமான காரணமாக போரில் ஏற்பட்ட தோல்வியை மறைக்க நடக்கும் நாடகமாகவும் இது இருக்கலாம். இந்தியாவுடனான மோதலில் பாகிஸ்தான் பெருத்த விமான தளங்கள் சேதத்தை எதிர்கொண்டன. பாகிஸ்தான் கடுமையான பின்னடைவை சந்தித்தது. ஆனாலும் தங்களுக்கு இந்தியாவுடனான போரில் வெற்றி கிடைத்ததாக கூறி பாகிஸ்தான் தமது சொந்த நாட்டு மக்களை நம்ப வைக்க முயற்சித்தது. இத்தகைய சூழலுக்கு இடையே அவருக்கு ஃபீல்ட் மார்ஷல் பதவி பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ராணுவ தளபதியாக அசீம் முனீர் பொறுப்பேற்ற பின்னர் அந்த நாட்டில் தீவிரவாத தாக்குதல் அதிகரிக்கவே செய்துள்ளன. கடந்த ஆண்டு மட்டும் 784 தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றிருப்பதும் இதில் 579 சிவிலியன்கள் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள். 2015ஆம் ஆண்டுக்கு பின்னர் இதுவே ஒற்றை ஆண்டில் நடந்த அதிகபட்ச தாக்குதல்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு ராணுவத்திற்கு எதிராக பாகிஸ்தான் மக்கள் கொந்தளித்தனர். ராணுவ தலைமையகம் மீதே தாக்குதல் நடைபெற்றது. அப்படி ஒரு நிலை மீண்டும் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு ராணுவ வெற்றி செயற்கையாக காட்டப்பட்டுள்ளது. காரணம் இப்போது அங்கு சூழ்நிலை சரியில்லை.
பலூசிஸ்தானில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. தொடர் தோல்விகள், நிர்வாக குளறுபடிகள் என தடுமாறிக் கொண்டிருக்கும் நிலையில்தான் பாகிஸ்தான் ராணுவ தளபதிக்கு இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இந்தியாவை ஜெயித்து விட்டோம் என்று காட்டிக் கொள்வதற்காக போடப்படும் கபட நாடகமாகவும் இது இருக்கலாம். மற்றொரு பக்கத்தில் பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய லஷ்கர் தீவிரவாதி அபு கொல்லப்பட்டது எப்படி என்பது மர்மமாகவே உள்ளது. பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி அபு சைபுல்லா பாகிஸ்தானில் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்பின் துணை பிரிவான TRF இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது. பகல்காம் தாக்குதலில் தொடர்புடையவர்களுக்கு கற்பனைக்கு எட்டாத விதத்தில் தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தார். இதன்படி கடந்த 7ஆம் தேதி பாகிஸ்தானில் 9 தீவிரவாத முகாம்களை இந்திய விமானப்படை ஏவுகணைகளை வீசி அளித்தது. இதில் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்த சூழலில் பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய லஷ்கர் இ தொய்பா மூத்த தலைவர் அபு சைஃபுல்லா பாகிஸ்தானில் சிந்து மாகாணம் மாட்லி பகுதியில் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இவர் நேபாளத்தில் இருந்து இந்தியாவுக்கு எதிரியான சதி வேலைகளில் ஈடுபட்டு வந்தார். தனது பெயரை வினோத்குமார் என்று மாற்றி நேபாளத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து அங்கேயே வாழ்ந்தார். கடந்த 2006ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி நாக்பூரில் உள்ள RSS தலைமையகம் மீது காரில் வந்த 3 தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினார்கள். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த CRPF துருப்புக்கள் துரிதமாக செயல்பட்டு 3 தீவிரவாதிகளையும் சுட்டுக் கொன்றனர். இந்த தாக்குதலுக்கு அபு சைபுல்லா மூளையாக செயற்பட்டிருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. கடந்த 2007ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி நள்ளிரவில் உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூரில் உள்ள CRPF முகாம் மீது லஷ்கர் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள். இதில் 7 CRPF துருப்புக்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலின் பின்னணியிலும் அபு சைபுல்லா இருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீரில் பகல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலின் பின்னணியிலும் அபு சைபுல்லா இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அவரை இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் அதிதீவிரமாக தேடி வந்தனர். இந்த சூழலில் பாகிஸ்தானின் சிந்து மாகாணம் மாட்லி பகுதியில் பதுங்கியிருந்து அபு சைபுல்லாவை மோட்டார் சைக்கிளில் வந்த 3 மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டனர். இதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். அவரது இறுதி சடங்கில் லஷ்கர் தீவிரவாதிகள் மட்டுமின்றி பாகிஸ்தான் உளவுத்துறை அதிகாரிகளும் பங்கேற்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இவரை கொன்ற மர்ம நபர்கள் யார் என்ற கேள்வி இப்போது சுற்றி சுற்றி வருகிறது. மற்றொரு பக்கத்தில் பாகிஸ்தானில் பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இம்ரான்கான் கட்சி கொண்டு வருகின்றது. இந்தியாவுடன் மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷரீஃபுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர இம்ரான்கான் கட்சியான பாகிஸ்தான் டெஹ்ரீக் இ இன்சாப் கட்சி முடிவு செய்துள்ளது. டெஹ்ரீக் இ இன்சாப் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகர் சர்தார் அயாஸ் சாதிக் ஆகியோருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர பரிசீலித்து வருகிறது. இதை டெஹ்ரீக் இ இன்சாப் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான அசாத் கைசர் உறுதி செய்தார். இது தொடர்பாக அவர் கூறிய போது, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதை நாங்கள் பரிசீலனையில் வைத்திருக்கிறோம். பாகிஸ்தான் இந்தியா இடையே ஏற்பட்ட பதட்டங்கள் காரணமாகவே தற்காலிகமாக பின்வாங்கினோம். தற்போது பதட்டம் குறைந்ததால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர உள்ளோம் என்றார். இந்தியாவின் தாக்குதலில் பாகிஸ்தானில் உள்ள விமானப்படை தளங்கள் சேதமடைந்ததை ஷெஹ்பாஸ் ஷரீப் சமீபத்தில் ஒப்புக்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனால் பாகிஸ்தான் ராணுவத்தின் கோப பார்வை அவர் மீது பாய்ந்துள்ளது.